ஆமா, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நானும் விஜய் ரசிகர் தான். என்ன நினைச்சேன், அவன் மானத்தை காப்பாத்திக்கிட்டோம். ஒரு 5 சீட்டு எல்லாருமே அப்படிதான் நினைச்சு ஒரு 10 சீட்டு வருவான் அப்படி நினைச்சா அடிச்சு கிளப்பிட்டு வந்துட்டானே. எல்லாத்தையும் தோன்சம் பண்ணி அவன் மேல. ஆனா சென்னை ரொம்ப மாறி போச்சு. ஸ்டாலினே தோத்துட்டாப்லையா, பெரிய ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இதுங்க. அப்ப எவ்வளவு கோவத்துல இருக்காங்க மக்கள். ஒரு எதிர்ப்பு அலை வந்து இல்ல, அவனுக்கு பேச்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமிர் எடுத்த மாதிரி தான் ஒரு பேச்சு. எப்படி பேசுறாங்க பாருங்க. இனிமேட்டு தான் பார்க்க போறீங்க மக்களை. நீ பாரு, நீங்க சாதாரண தர்மங்கிற அப்படிங்க இப்படிங்க ஆணைய போனே. அது இந்த உதயநிதி இருக்கானா, டேங்க அப்பா கொஞ்சம் பேசுனா நீங்க எல்லாம் இதுக்கே எப்படிங்கிறாங்கல்ல. அதான் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு காமராஜர் இருந்தார். ஆமாங்க, அவரை தோற்கடிச்சாங்க. என்ன பண்ணுவாங்க, கட்டணம் தோற்கடிச்சாங்க. ஆமா, காமராஜரை தோற்கடிச்சாங்க. அந்த மாதிரி மக்கள் தானே. அது இவங்க தானே செஞ்சதுதான். அப்ப தன்வினை தன்னை சுடுமல்ல. அவனுக்கு வரும்போது ரத்தம், உனக்கு தக்காளி சட்னியா, உனக்கு ரத்தம் தான். கண்டிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இல்ல, இவன் விஜயே இவ்வளவு ஜெயிச்சிருக்கான். பிஜேபி கூட ஒரு லைன்ஸ போட்டு இல்ல, இப்ப பிஜேபி தடுக்கிறான். என்னன்னா காங்கிரஸ் போயிடுச்சு அவன்கிட்ட. அதான் அதனால இப்ப அவன் வந்து ஆளுநர் வச்சு பதவி வைக்க விடாம. ஆமா, அப்படித்தானே பண்ணுவாங்க. இல்ல, இப்ப எடப்பாடி கூட அலைன்ஸ் போட்டாலும் கூட அவர் எடப்பாடி என்ன கேட்கிறாரு, எனக்கு முதலமைச்சர் பதவி நான் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. அது எப்படி அவன் விடுவான்? அவன் எப்படி 108 சீட்டு விடுவானா? அவன் ஒரு 50-40 வச்சிருந்தா கூட நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது. சாமிகளா, இல்ல இது மக்கள் பிரச்சனை ஆகணும். ஆமாங்க, கண்டிப்பா மேல போயிடுவாங்க. கண்டிப்பா இது வேற மாதிரிலாம் ஆச்சுன்னா மக்கள் போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அதான் ஏன்னா நாங்க தேர்ந்தெடுத்த விஜய் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்ட கிளம்பவே ஆக்கிடுவாங்க. உங்களெல்லாம் ஓட்டு போட்டு இத்தனை சீட்டு கொடுத்தது தப்பு தான். கண்டிப்பா அதையும் 0 ஆக்கி விடுறாங்க. ஆமாங்க. இவங்க இப்ப மறுபடியும் இவங்க மோதிட்டு இருந்தாங்கன்னா இந்த கிடைச்ச சீட்டு கொடுத்தா அடுத்த எலெக்ஷன்ல கிடைக்காது. அது இப்ப ரீ எலெக்ஷன் வச்சாங்கன்னா 100% 200 எம்எல்ஏ விஜய் வாங்கிடுவான். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. விஜயே நினைச்சிருக்க மாட்டோம் நம்ம இவ்வளவு சீட்டு வருவோம் இல்லைங்களா. அதான் அவங்க ஒரு தைரியம் இருந்து பல்ஸ் பார்த்துருக்காங்க. அதான் கண்டிப்பா வாடா பார்த்துக்கலாம் தான் இறங்கணும். அதான் அவன் பேச்சிலேயே கொஞ்சம் ஒரு இதா தானே தோரணம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, பேச்சு டேலண்டாகவும் ஒரு அர்த்தமற்ற. கண்டிப்பா ஒரு இந்த கண்டமெனிக்கெல்லாம் பேசிட்டு அதான் நான் வாழ்வேன் நீ வீழ் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. நீட்ட மைக்க முடிச்சம்மா ஏமா என்ன நம்புங்க. அதான் நான் செய்யறேன். அவ்வளவுதான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, புதுசா ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்ல, மக்கள் அதை எதிர்பார்த்து தானே பண்ண. இப்ப அண்ணாமலை வருவா அப்படின்னு எதிர்பார்த்தது அண்ணாமலையை டம்மியை பண்ணி விட்டானுங்க. வெளியே வந்திருக்கணும். அண்ணாமலை வெளியே வந்திருந்தா இப்ப 2 பேத்துக்கும் நல்லா இருக்கும். 2 பேத்துக்கும் சூப்பரா இருந்திருக்கு. அவனும் கை கொடுத்துருந்தா. ஆமா, என்ன பண்ணிட்டாங்க, திருச்சி கிழக்கு தொகுதியில IAS சகாயம் இருக்காருங்க. ஆமா, கலெக்டர். ஆமா.